துஷ்ட மண்டமே நான் தும்ப தேவடி அவனே நான் வார்த்தை தள்ளி பாம தாரமணி வாழ்த்து டேய் கலமா ஓட்டுவை வெயிட்டால போட்டு என்னது நைட் 12 மணிக்கு போட்டியா ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்ட உண்மையா நானே தான் என்ன சிஸ்கா எங்க மத்தியான போட்டா கோழி ஓத்து விட்டியா பெரிய மனுஷன் வாங்கி வெளியால தும்ப தேவடி அவனே பரமானந்தம் சாமி வீட்டுல கருமாந்திரம் சிவசிவா அவளத்தேன் எங்கிட்ட அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறேன் நான் ஜமைத்து விடுவேன் சமைத்து விட்டா சாப்பிட்டு விடுவேன் கட்டையில குத்தா தாத்த கொட்டையில குத்து துஷ்ட பண்ணுவே உன்னை பெரும் பாராங்கன சமைப்பேன் பாத்ரூம் வைக்கலா வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கும் சரி அதான் உன்னை பெரும் பாராங்கன சமைப்பேன் பாராங்கெல்லாம் திட்டா எல்லாம் பேட்டு வச்சு சிமெண்ட் பேட்டைகளை அமைச்சு விட்டுருவேன் சாபத்தை அழைச்சி விடுறேன் உன்னை பெரும் நெருப்பா சமைப்பேன் மூத்தர் தப்பிச்சு போக முடியாது என்ன விட முடியாது உன்னை இப்ப என்ன தெரியுமார் அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறேன் நீ ஊமையாப்பா முந்தவை நல்லா பேச்சு எடுத்திய சாமி ஆமா போய் சாமி அதுக்காக 12 பேர்த்தையும் ஊமை சொல்றான் எல்லாத்தையுமே ஊமை சொல்றானே மறுபடியும் பேச்சு மறுபடியும் ஒருத்தர் மூவிப்பட அது வேற ஆளுக்கு யாரு சரி இவனை எல்லாத்தையுமே ஊம்படிக்கிறானே ஊமையை கொடுத்து தப்பா போச்சு இன்று முதல் நன்றாக பேசுவாய் நண்டு எப்படி பேசும் ஏன்னா ஆமை வாத்து புண்டாங்க பெரிய படத்துல மரியாதை ஆமா பெரிய சரி செட்லியா 1 நம்பர் சில்ற புண்டா சொல்றேன் அதாவது மூடியா தைலப்பா சரி போட்டு விடு சரி நானும் நான் தமிழ்நாடு வந்திருக்க பிறகு அதாவது நாட்டுக்கான மகாநாடு நமது வெள்ளாளப்பட்டி கிராமம்னா நம்மளை போல ஒரு கலைஞனுக்கு இது ஒரு தாயகம் தடிச்சிருந்த நாடு இந்த இரவு நாடு விட்டு வராது இந்த கோயிலுக்கு சேர்ந்த அதாவது பட்டக்காரரு அதாவது சம்பு இன்னைக்கு நாடு விட்டாரு இன்னைக்கு வைகை நாடகம் என்ன அதாவது சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு இல்லையா பரமைக்காது பாவாராஜ சண்டை அல்லது பரமைக்காது பாவாட சண்டை பாவாடராஜ சண்டை
என் நாடகத்தில் ஆ. நான் யாரு யாரு? என் பயிரு ஆ. ஊடா சொல்லு ஆ. கவனமா கேட்கணும் ஆ. மறுத்து பேசினால் ஆ. உனக்கு சாபம் கொடுத்துடு வாய் அப்படி காட்டாத மாடா அது மட்டும் இல்ல சாப்ப குடுக்கறதே குடுக்கற சாமி ஆமாடா இந்த மாதிரி சிறிய ஒரு கல்லாக திட்டித்தால் போதும் கடவுளை. இது ஏகப்பட்ட உனக்கு லாபம் இருக்கா ஆ. இந்த மாதிரி சிரித்தின கல்லா ஆ. அந்த கல்லா சமைத்தா என்ன செய்வ நீ நிறைய பிள்ளைங்க. ஒரு பண்டத்தை பாக்குறதுக்கு 1,00,000 ஒரு மார்பூதிக்காரு மாறுதிகாரு ஆமா, அது பாரு. ஒரு புல்லட்டு புல்லட்டு 50,000 பணம் பணம். இதெல்லாம் கொடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க செலவு பண்றாங்க. இந்த சிறிய கல்லாக இட்டாலி பக்கம் போட்டா கல்லு காட்டுலயும் கிடக்குது மேட்லயும் கிடக்குது எங்கேயுமே கிடக்குது. காலையில விடிஞ்சா சாமி 5 மணி 6 மணி ஆகி போயிட்டா போதும் காலையில கிளவியும் பொட்டு கொடுக்கிறான் ஒவ்வொரையும் பொட்டு தொடக்கிறான். வயசுக்கு வந்ததும் தொடங்குது வயசுக்கு வராதும் தொடங்குது. நீ சிறிய கல்லாக திட்டினால் சாமி நான் ஓசிரியே எல்லாம் பார்த்து அப்படி ஆசைப்படுறேன் இனிமே கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டல உன்னை கல்லா தட்டி நமக்காக வருகை தந்துள்ளார் நமது வெள்ளாளப்படி சேர்ந்த ஐயா செல்வம். ஐயா யாரு நமது செல்வம். அதாவது நம்ம தெற்கோத்த நாடகத்தை உலக தமிழ்நாடு முழுசும் அதாவது வேதா சேனல் அவர் ஒளிபரப்பார். அதனால மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஐயா செல்வம் அவர்களுக்கு நமது நாடகத்தின் குழுவி சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தில் நான் யாரு சொல்றமா என் பெயர் நாரத மகாமுனிவர் பரமானந்தம் அசிங்கமான வார்த்தை பேசுறேன். என் பெயர் நாரதை யாரும் கூட கசக்கும் பிள்ளை படிக்காதீங்க. என் பெயர் நாரதை. எங்க அப்பம்மா யாரு சொல்லவா? அம்மா குறைஞ்சு போட சொல்றேன். என்ன சொன்னீங்க? குறைஞ்சு போட சொல்றேன். கலந்தை போறதோட வா நானே
சரஸ்வதி. ஓ அம்மா தலவாணி என்று சிறச்சு கூலி. என்ன சொல்ற? சரஸ்வதி சரகாசம். என் தாய் சரஸ்வதி. சரஸ்வதி. அப்பா இந்த உலகத்தை கட்டி காக்கும் எங்க அப்பா கடவுள் பெருமதேவன். உங்க அப்பாவா? உங்க அப்பா பிரம்மதேவனா? பிரபுதேவா. முக்கால 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 ஓலம் நீதாண்டா. எங்க அப்பா நீ சினிமா அடிக்கிறவர் அவர் இல்ல. என் அப்பா உலகத்தை பெற்ற பிடிக்கிறவர். ஆமா சாக்கு எடுத்து போற தூக்கு எடுத்து போறா இல்ல ஒரு கோடி எடுத்துக்குவாரு. எதுக்கு? புண்ணை பிடிக்கிறது முண்டக்கார குடிச்சு இருக்குதா? போய் ஆடி வருவார். ஆனா உன்னை போல் மனிதர்களை எங்க அப்பா உருவாக்கக்கூடிய பிண்ட பிண்டம் அடிக்கூடிய பிண்டப்படா மனிதனை உருவாக்குறது. ஊறப்படுத்து இந்த உலகத்தை படிச்சவங்க எங்க அப்பா, மனிதனை படிச்சவங்க எங்க அப்பா, ஆடு மாடு அதாவது எல்லாத்தையும் படிச்சபடி எங்க அப்பா. எங்க பாட்டு படிச்சது எங்க அப்பா. எங்க அப்பா படிச்சது எங்க தந்தை. என்ன படிச்சது எங்க அப்பா. பல்லு சில்லற காய்ச்சல கொண்டு போயிடும். அப்படியே போட்டாது. ஆமா. ஏய் என்ன படிச்சது உங்க அப்பனா எங்க அப்பா என்ன குப்பரையே படுத்துக்கிட்டான். அப்படி கேளு. உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் செய்து அந்த செய்ய வேண்டிய முதல் இரவுல எல்லா வேலையும் செஞ்சிருவாரு. ஊரறிய உலகம் மாதிரி உங்க அப்பா செய்வார். ஊரறிய செய்வது எங்க அப்பா. ஆமா. ஒருத்தருக்கு தெரியாத செய்வது எங்க அப்பா. அப்ப வர நாளைக்கு குஞ்சு எடுத்து நாய்க்கு போட்டுறேன். ஐயா ஒப்பையில திருட்டு வச்சிருக்கான் ஒப்பை. இல்லடா நீ நினைக்கிறதா தவறு. உங்க தாயோட உடனுறவு அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க தாய் கூட சேர்ந்துருவாரு. உன்னை கண்ணு காது உன்னை உருவாக்குவது என்ன அப்பா வேலை. பிடிச்சு போடுறது முப்பை என்ன பிடிக்கலன்னா நீ ஒண்ணும் ஆக மாட்டியா? அப்படியே உருண்டாதான் கிடப்ப. ஏன் ஒப்பனுக்கு ஒரு கெட்ட புத்தி? எங்க பாட்டிக்கு மட்டும் ஒரு பக்கம் பெருசாகுது ஒரு பக்கம் சின்னதாகுது. அது உங்க ஆட்டல் தான் கேட்கணும். ஏன் போதை போட்டு எடுத்து விட்டான். தாயே தீத்தூள் பையன் தாய் எழுந்திருப்பான தண்ணி போட்டு கிளம்ப போட்டு எடுத்து விட்டா சரி போட்டு எடுத்து அடுத்து அப்படி சொல்லி சரி பண்ணி போறேன். என் தந்தையார் பெருமா என் தாய் கலைவாணி. கலைவாணிக்கு சரஸ்வதிக்கும் நான் மகனா பிறந்து கையில கட்டை குடும்பம் பட்டை கழுத்துல கொட்டை கொட்டை இடுக்கைக்கு கொடுத்து அது எல்லாத்துக்கும் ஆடிவாயா. அப்பா பிரம்மதேவன் அம்மா சரஸ்வதி. பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் மும்மூர்த்தி தேவையில ஒரு கடவுள் ஒரு படைக்கும் தொழில். அப்பேற்பட்ட ஒரு சாமிக்கு அப்பேற்பட்ட சாமிக்கு மகனாக பிறந்து போறதுக்கும் ஒரு சொவாயில தெரியுது. இப்படி உடம்பெல்லாம் மஞ்ச வேண்டி பட்டையும் கொட்டையுமா இருக்கிறீங்க. காரணம் என்ன? ஒரு கடவுளுக்கு மகனா பிறந்து இப்படி சடமுடி சாமி யாரு? என்ன சாமி யாரு? சடமுடுத்த சாமியா இருக்கிறீங்க. அப்ப சடமுடுக்கா சடமுடி சாமி ஏதோ ஒரு கர்மாந்திரம். ஏன் இப்படி வந்த? ஏன் இப்படி வர? அப்படிக்கா போறதுக்கு ஒரு சொவாய் இல்லையா? சொவாய் வேக்காடு காலம்னு போடுறதுல அறிவட்ட நாயே நான் ஒரு கடவுளுக்கு மகனா பிறந்து ஏன் இப்படிக்கிறான்? எங்க அப்பனுக்கு அன்றாட என்ன வேலை? அதாவது ஒன்னான சிவனை கோரி எங்க அப்பா தவம் செய்து பழக்க இல்ல கடாய் விட்டு வர சாலை வாங்கி கொடுத்து குடிச்சு போவேன். எந்த ஊர் நீ? பக்கமா சிதம்பரமா? நான் சொல்றது நீ வேற நான் சொல்றது வேற. எங்க அப்பா கடவுளுக்கு ஓடி தவம் செய்வது காடவலை காடவலை மீன் வலை கடவுளை சிவனை நோக்கி தவம் செய்வது. எங்க அப்பா சிவன் பூசைக்கு நான் மணல் கொண்டு வந்து கொடுப்பது என் வேலை. ஒரு நாள் காணக போய் இப்படி சின்ன பிள்ளைக்கு விளையாடிச்சு அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடி விட்டு ஆமாடா ஆமா கிராசு ஒண்ணு கம்மியா இருக்குது 10க்கு இருந்தாலும் அப்பா அது எங்க அப்பா பூச நேரம் தவறி மதிய நேரம் ஆயிடுச்சு. பூச நேரம் தவறி மணல் கொண்டு வந்து ஓடி வந்தேன். எங்க அப்பா கேட்டாரு மகனே நாரதா மகனே நாரதா இவ்வளவு நாள் என்ன செஞ்ச? என்னடா செஞ்ச? கை எப்படி காட்டாத என்னடா செஞ்ச அப்படி எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா கேட்டாரு நான் விளையாடிட்டு சொன்னா கோசுக்கு வருது. எங்க அப்பா ஒரு பொய் சின்ன பொய் பேசுறேன். சின்ன பொய் தான் வச்சு கொடுக்காதா? பொய் பொய்
அட பொய். ஆமா. எங்க போய் பேசுறீங்க? அப்படி கேளு. அப்படி எங்க அப்பா பார்த்தாரு. மகன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படி நாணக்கண்ணால் அறிந்து பார்க்கும்போது அப்பனுக்கு பூடக்கண்ணு உண்டு. இல்ல நொல்லக்கண் உண்டு. நாணக்கண். ஞானக்கண். வாய் அப்படி கேளு, பயமா இருக்கு. எங்க அப்பா பார்த்தாரு. டேய் சின்ன பையா, சின்னிப்பையா, இப்ப ஏற்பட்ட பொய் பேசுறியே, யார்கிட்ட பெரிய பேசுறியா டே சண்டாளா? பொய்ய பேசுறியே, நாளை பெரியவனானா இல்லை எவ்வளவு பொய் பேச மாட்டேன் பொய் பேசுமா அப்படின்னு எங்க அப்பா கோவம் வந்து இன்று முதல் தினந்தோறும் பொய்ய பேசணும், தவறினால் கலகம் செய்யணும். அப்படி கலகம் செய்யாவிட்டால் கால் தூண் போல் வீங்கும். என்ன ஆனகால் ஆவா அது கொண்டகிறாங்க இல்ல, அதாவது கால் வீங்கும், உன் வயிறு உப்பும், உன் முதுக மூடு சுமக்கும், தலையும் ஆயிரம் சுக்க வெடிச்சு நீ சாகுவாய் பிடி சாபத்தை. அப்பா எழுதி கொடுத்தாரு. ஆமா அப்பா பெரியோன் செய்தபடி பெரியோர் மன்னிக்க மாட்டீங்க. கொடுத்துட்டியா அப்பா? நான் எப்படி கலகம் செய்வேன் அப்பா? ஆ. நேரத்துலயே காமிச்சாங்க. இல்ல சாலி பாட்டு போயிட்டு வராங்க போயிட்டு போய் படுத்தீங்கன்னா கண்ணை மூணா கண்ணு தெரியக்கூடாது தூங்கும் போது. அப்போ செத்தா வரும். செத்தா வரும்ல. அப்போ எங்க அப்பா கிட்ட மண்டாடி கட்டி கொடுத்துட்டான். கொடுத்தா இது அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. போனா மூஞ்சி பிடிச்சானா போடா. உன்னதா வாடா. ஏய் நீ போறா பயந்துச்சு வா. ஏய் ஆடி வாயா வாடா. அப்ப சாபத்தை வாங்கிட்டு எங்க போனே? வெள்ளிகிரிக்கு போனே. வெள்ளி எதுக்கு போனீங்க? கறி எடுக்க. வெள்ளிகிரி அங்க எதுக்கு போனீங்க? எங்க தாத்தா சிவகிட்ட சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு போன மெட்ராஸுக்கு போனோம். எங்க தாத்தா வாங்கி சிவகிட்ட போனேன். சரி. எங்க அப்பா அப்படி சாப்பிட்டு கொடுத்தாரு. அப்ப கொடுத்தாரு எப்படி? நான் என்ன செய்வேன்? எங்க தாத்தா கொடுத்தாரு. அதாவது உற்சாக கொட்டை. தாத்தா முத்துராஜ் கோட்டையை கொடுத்துக்கிறாரு. அண்ணன் கந்தப்பு கோட்டை. உத்ராச கோட்டை. நாட்டு கோட்டையை கொடுத்துக்கிறாரு. ஆமா. இத வாங்கிட்டு புறப்பட்டேன். எங்க வைகுண்டம்? பண்டிகை எடுக்கும். இல்ல கள்ளகோட்டை. இந்த வைகுண்டம் இல்லைப்பா. எம்பெருமா கண்ணனுக்கு என் தாத்தா கண்ணனுடைய வீட்டுக்கு வைகுண்டம். அந்த வைகுண்டம் கள்ளகோட்டை போவாங்களா? கள்ளகோட்டை சந்தைக்கு போவாங்க. அது தட்டென்று அதுக்கு போறீங்க. அங்க தெரியாது வைகுண்டம். நான் வைகுண்டம் போனேன். அங்க போய் தாத்தா காலில் விடலேன். என் தாத்தா சொன்னாரு, ஒப்பு கொடுத்து சாபம் கொடுத்துட்டா. இது அழிக்க முடியாது. உனக்கு ஒரு கட்டத்தை தாத்தா கட்ட கொடுத்தார். தட்டை கொடுங்க. கொடுக்க சொல்றேன். சொன்னதை கொடுப்பேன். எருமைக்கு உடைய தரேன். இது எருமைக்கு உடைய காய் கட்டலப்பா. அது நீட்டமா இருக்கு. இப்படி கலைக்க வேண்டாம். இது அப்படிலாம் பொட்டிக்கார உடைய தரேன். அடிச்சாத்தா என்ன ஒரு கடிக்கலாம். இது கஞ்சனா கட்டை. கஞ்சனா கட்டை. கஞ்சனா கட்டை. இந்த கட்டை வாங்கி என்ன செய்யறதுன்னு அடிக்கடி ஒடிக்கு 100 தரம் நாராயணா நாராயணன் சொன்னா நீ கலகம் செய்யும் கலகம் நன்மையில் முடியும். ஆமா பாவம் எல்லாம் என்ன செய்யறோம்? ஆமா அந்த பழக்கம் ஒன்று போற. அப்ப அது தாத்தா கிட்ட கட்டை வாங்கினேன். தாத்தாவோட கொட்டையை வாங்கினேன். கட்டை கட்டை. இந்த தாத்தாவோட கொட்டை. சிவகிட்ட கொட்டை. கொட்டை. எனக்கு அன்றாடி இந்த தாத்தாவோட கட்டை. கட்டையும் கொட்டையோட தெரியுங்க. இருந்தாலும் இந்த கட்டை வாங்கி எத்தனையோ கலகம் செஞ்சேன். கலகம் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு கலகம் இல்ல. கலகம் இருக்குதா? கூட கூட கூட. இதை வச்சு அம்மா ஏமா கிளம்பிங்க. இன்னும் கொஞ்சம் உட்காருங்க. சாமி சமயப்படுத்த மட்டும் போங்க. ஓடி ஒரே போடாக்கணும். அப்படியே தலை போய் அங்க உழுவுன்னு வந்தாலும் ஆள் இல்ல. நாளைக்கு 12 பேர் எங்க விளையாட்டு ஜாஸ்தில்ல வரிசையா போட. ஐயா இன்னைக்கு உன் ஜாப் என் கையில. கலகமண்ணா என் கலகை அப்போ நான் கலகம் செய்கிறான். அதாவது ஓடுகிற பாம்பை தடி எடுத்து அடிப்பேன். பாம்பு சாப்பிடாது, தடியை முடிக்கூடாது. தாத்தா கொடுத்தாரு. கமாண்டு
வச்சு காரியம் ஓட்டுது. ஏடா அதே அந்த ஆடி வாயா. ஏடா சாமி கும்பிடுறது சாய். ஒரு பக்கம் எடுத்து போய் ஒரு பக்கம் எடுத்து வந்துருங்க. ஏய் அதாவது தாத்தாவோட சோமாரி ஓட வச்சு வாயா. ஓட வச்சு வாயா. ஓட வச்சு வாயா. அப்படியே சொன்னா முட்டை கோச்சு இருக்காதுன்னு. முட்டை கோச்சுன்னா உனக்கு சேராதுங்க. ஏன்னா பாரு இதுலயே போ. அதனால ஒரு சத்த கிடக்குது. அந்த ரைட் ரோட் வரும். ரைட் ரோடு அப்ப தேடிட்டு வந்துருப்போம். என்ன சொல்ற? இங்க வந்துச்சு. நான் சொல்லியது அது இல்லை. கலகம் இருக்கும் இடம். ஞாபகத்துக்கு வந்துருச்சுனே. கல்லக்காய் எங்க இருக்கு? கலகாய் அங்க இருக்கு சந்தையில. கலகமடா கலகம். எங்க? அதாவது வெள்ளிங்கிரி ஆளக்கூடிய என் பாட்டி இருக்காளே. யாரு உமா மகேஸ்வரி. அட பாடு வருதா? பாடுவல்ல மாறுவல்ல. என் பாட்டிக்கும் எங்க தாத்தாவுக்கும் 2 மாசத்துக்கு மேலே கலகத்தை போட்டுது. பாட்டி அதிகமா பறிச்சு கொடுத்துருப்பா. ஆமா. இதனால வீட்டுல எங்க போக வேண்டும்? வெள்ளிங்கிரி. அது வெள்ளிங்கிரி